புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் மத்திய அரசு செயல்படுத்த உள்ள ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளின் மத்தியிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தர நெடுவாசலிலும் புதுக்கோட்டையிலும் எமது செய்தியாளர்கள் காத்திருக்கிறார்கள். நெடுவாசலில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் குறித்து முதலில் எமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்போம். வணக்கம் இஸ்லாம். ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல்ல மக்கள் நடத்தி வரும் போராட்டம் பத்தி சொல்லுங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் செயல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்று 11வது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்று இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டமானது விவசாய நிலங்களை பாழ்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், நீர்வளத்தை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது என அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள். இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடாது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் எங்குமே இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீத்தேன் திட்டத்தை தடுத்து ரத்து செய்த மத்திய அரசு வேறொரு பெயரில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முனைகிறது. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இந்த திட்டத்தை நாங்கள் உடனடியாக கைவிடுவோம். உடனடியாக இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். அதே போல விவசாய சங்கங்கள், விவசாயிகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். வணிகர் சங்க பேரமைப்பை சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனுடைய மாநில தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் நேரிலே இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் ஏன், எதற்காக இந்த போராட்டத்தை செய்கிறார்கள் என்பதை குறித்து இங்க இருக்கக்கூடியவர்களை நாம் கருத்து கேட்போம். ஐயா வணக்கம். இந்த போராட்டத்தை நீங்க செய்யக்கூடிய நோக்கம் என்ன? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுற வரைக்கும் போராட்டம் தொடரும். அது விட்டால் தான் நாங்கள் ஓய்வோம். அது இல்லைனாக்கா நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 100 அடியில் கிடைச்ச தண்ணி இன்னைக்கு 250 அடியில் கிடைக்குது. அப்படிங்களே இன்னமும் அது மேலும் மேலும் இவங்க 1000 அடி 2000 அடின்னு போட்டு அதை கீழே கொண்டு போய் குறுக்களையும் போட்டு பாறைகளை வீரல் செய்து கெமிக்கலை போட்டு பண்ணால் தண்ணி கீழே போய் பாலைவனம் ஆயிருக்கிறாங்க. அப்படிங்களே நாங்களாம் அகதியாகிறது விரும்பல. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரே தொழில் விவசாயம். இது இல்லைன்னா நாங்கள் யாரையும் படிக்க வைக்க முடியாது, சாப்பிடவும் முடியாது. இந்த மாதிரி நிலையில் இது வரக்கூடாதுங்கிறதுக்கு மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ ஏதாவது ஆணை பிறப்பிக்கிற வரைக்கும் போராட்டம் தொடரும். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இங்கே நாம் செயல்படுத்த விடமாட்டோம் என தொடர்ந்து இவர்கள் கோரிக்கை. தொடர்ந்து நாம் இங்கே போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய பெண்களிடம் கேட்போம். பெண்கள் இந்த போராட்டத்தில் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். ஆமா, இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த திட்டம் வேண்டான்னு தான் இன்னைக்கு போராட்டம் நடத்துறோம். கண்டிப்பா இது மத்திய அரசு கைவிடணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். இதனால கடைசி ஒரு உயிர் வாழ்ற வரைக்கும் நாங்க போராடியே தீர்வோம். ஏன்னாக்கா இதனால எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் எங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. எல்லாருமே விவசாயத்தை நம்பி கூலி தொழிலாளி தான். 100க்கு 30-40% கூலி தொழிலாளி தான். இங்கே சில பேருக்கு விவசாயத்துல செலவு இது பண்ணி வேலை பார்த்து தான் அவங்க தினம் கூலி வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும். எங்களால முடியாது. அவங்க எல்லாம் சாக வேண்டியதான். அதனால இதை எங்க திட்டத்தை கைவிட்டே ஆகும். வேற வழியே இல்லை. இது கடைசி வரைக்கும் நாங்க போராடி ஆவோம். நீங்க எதுக்காக இந்த போராட்டத்துல இங்க போராட்டம் ஆரம்பிச்ச அன்னையிலேருந்தே நாங்க எல்லாருமே இங்க தான் இருக்கிறோம். நாங்க இது போராட்டம் கைவிடுறோம். அதாவது எங்களுக்கு நாங்க நினைக்கிற அளவுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கம்பல்சரி எங்க ஊர்ல உள்ள அனைத்து பேருமே போராடுவோம். எங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க கூட்டிட்டு போராடுறோம். எதுக்குன்னா எங்க பசங்க கூட ரொம்ப பயப்படுறாங்க. இதை நினைச்ச நைட்டெல்லாம் எல்லாருமே பயமா இருக்கு, தூங்க முடியல. ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தை எங்க ஊர் மட்டும்தான். எங்க ஊரு, எங்க விவசாயம், எங்க குடிமக்கள் எல்லாம் எங்க ஊர் மட்டும் போறது. நிறைய ஏகப்பட்ட கிராமங்கள் அடிபட போகுது. இவங்க எல்லாருமே குறுகிய விவசாயிகள் தான். எல்லாரும் ஒரு 200 300 அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விவசாயி கிடையாது. கொஞ்சம் இடத்த வச்சுதான் நாங்க விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். இன்னும் சொல்ல போனா விவசாயத்துல நட்டம் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நாங்க எங்களோட விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியாது. இனி யாரு வந்தாலும் சரி, எந்த ஊருக்காரன் வந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு தமிழர்களை யாரும் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இனி யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து போராட தமிழனால முடியும் நாங்க நம்புறோம். எல்லா தமிழரும் எங்களுக்கு பாத்தீங்களா கிராமம் தான். எங்கெங்கயோ இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இனி யாரு வந்தாலும் சரி எங்க போராட்டத்தை நாங்க கைவிட போறதே கிடையாது. எங்களோட தீர்வை மத்திய அரசு ஏற்றுக்கிற வரைக்கும், நாங்க நினைச்சது நடக்கிற வரைக்கும் நாங்க எத்தனை நாளா இருந்தாலும் இங்க ஊர்ல தான் இருக்க போறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டமானது விவசாயிகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இதை நாங்கள்
நாங்கள் ஒருபோதும் இங்கே அனுமதிக்க மாட்டோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் இங்கே செயல்படுத்த விட மாட்டோம் என இவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். எப்பொழுது மத்திய அரசு இந்த திட்டத்தை தமிழகத்தில் குறிப்பாக புதுக்கோட்டை நெடுவாசலில் செயல்படுத்த மாட்டோம் என அறிவிக்கிறார்களோ அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இஸ்லாம் இப்ப நெடுவாசல்ல நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க? முதல்ல வியாபாரம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்காரர் நம்ம நாட்டுக்குள்ள வந்தா இந்த புதுக்கோட்டை நெடுவாசல் நடந்து வரக்கூடிய போராட்டத்திற்கு திமுக சேர்ந்தவர்கள், அதாவது திமுக ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினர், அதே போல திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்தார்கள். பல்வேறு திருச்சி, சென்னை, அதே போல புதுச்சேரி ஆகிய பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் இவர்கள் எல்லாமே ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தியவர்கள். அவர்கள் நேரில் இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ளார்கள். அதே போல தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அதனுடைய மாநில தலைவர் நேரில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். தொடர்ந்து நாங்கள் உங்களோடு இருப்போம். எப்பொழுது மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிடுகிறது என அறிவிக்கிறதோ அதுவரை நாங்கள் உங்களோடு இருப்போம் என அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடக்கூடிய அந்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எப்படி வாடிவாசலை திறக்க நாங்கள் போராடினோமோ அதே போல இந்த நெடுவாசலை காக்க தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் உங்களோடு இருப்போம் என தொடர்ந்து அவர்கள் தமிழகத்திற்காக எங்களுடைய உரிமை மீட்பதற்காக இந்த தமிழக மண்ணை காப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று நெடுவாசல் பகுதியில் போராட்டம் நடத்தி வரும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருப்பதாக செய்தியாளர் சுந்தர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசலாம் சுந்தர். தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டையிலும் சில அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்போம். சுந்தர், புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் எந்தெந்த அமைப்புகள்லாம் பங்கேற்று இருக்கிறாங்க? அதாவது புதுக்கோட்டை மாவட்ட நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலகட்ட போராட்டங்களை அந்த பகுதி மக்கள் கடந்த 10 தினங்களாக செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று இளைஞர்கள் மற்றும் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து புதுக்கோட்டை திலகை திடலில் இன்று உண்ணாவிரத போராட்டமானது இன்று காலை 10 மணி முதல் தொடங்கி 5 மணி வரை இப்படியெல்லாம் இருந்தது. தற்போது அவர்கள் தெரிவிக்கையில் இது தொடர் போராட்டமாக மாறுவதற்கான சூழ்நிலையும் உருவாகியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பார்க்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சி வருகின்றனர். அவர்கள் இளைஞர்கள் கூறுகையில் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை, ஆனால் எந்த விதமான அரசியலையும் உள்படுத்தக்கூடாது என்று தெளிவாக அரசியல் கட்சி தெரிவித்தனர். அதாவது அவர்கள் ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு கட்சியிலும் சென்று விடுகின்றனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் ஏற்கனவே மீத்தேன் பற்றி தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இப்போ அதுதான் பெயர் மாற்றி ஹைட்ரோ கார்பன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசல் உள்ளிட்ட பல பகுதிகள் எடுத்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்வையிடும் பொழுது 6000 அடிக்கு கீழே எடுத்து மிகப்பெரிய அளவில் கழிவு வெளியேறி அந்த பகுதி இப்பயே பொல்யூஷனாக தான் இருக்குது. அதை மேலும் மேலும் எடுப்பதாக மத்திய அரசு எந்த உத்தரவாதமும் கொடுக்காம அவங்க எப்போதும் போல ஒரு அமைச்சர் விட்டு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு தகவல் சொல்ற மாதிரி ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை உண்டாக்கி இருக்காங்க. ஆக ஒட்டுமொத்த அரசியல் இயக்கங்களும் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருமே இந்த இடத்துல உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொள்றோம். அதுல கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000கணக்கான பேர் கலந்துருக்காங்க. இன்னும் இரவுக்குள்ளார ஒரு 5000 பேர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தற்போது வணக்கம், என்னோட பேர் பாரத். நான் உரிமை குழு மீட்பு குழுவில் ஒரு உறுப்பினரா இருக்கேன். கடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினப்ப இதே நாங்க உரிமை மீட்பு குழுவோட சேர்ந்துதான் மாபெரும் வெற்றி இந்த இடத்துல இதே மண்ணில் இதே திலகத்திடல நாங்க கண்டோம். மீண்டும் ஒரு புரட்சி இயக்கம்னு சொல்லலாம். அப்போதைக்கு நாங்க எடுத்திருந்த தாரக மந்திரம் என்னன்னா, வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். இப்பவும் நாங்க எடுத்திருக்க ஒரு தீர்மானம் என்னன்னா, நெடுவாசல் மூடும் வரை வீடு வாசல் மிதிக்க போவதில்லை என்ற ஒரு மந்திரத்தை விரைவில் தொடர் போராட்டத்தின் மூலமாக இதை நாங்கள் கண்டிப்பாக நிறுத்துவோம். மேலும் எங்களது சகோதரர்களான மணிகண்டன் உள்ளிட்ட சிலரை உண்ணாவிரதத்திற்கு அனுமதி வாங்க சென்றவர்களை காவல்துறை கொலை முயற்சி வழக்கு போட்டு அவர்களை சிறைச்சாலையில் அடைத்துள்ளார்கள். மேலும் இத்தருணத்தில் நான் முக்கியமாக கூறிக்கொள்வது என்னவென்றால், சிறைச்சாலையில் உள்ள எங்களுடைய அனைத்து தோழர்களும் மற்றும் சக கைதிகளும் தற்போது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது கடந்த முறை ஜல்லிக்கட்டின் போது வாடிவாசல் திறக்கும் வரை நாங்கள் வீடு வாசல் செல்ல மாட்டோம் என்ற ஒரு தாரக மந்திரத்தை எடுத்துக்கொண்டு போராட்டத்தை வெற்றி கொண்டோம். அதே போன்று நெடுவாசல் மூடும் வரை நெடுவாசலில் மூடும் வரை நாங்கள் இந்த தொடர் பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளது என்ற தற்போது இளைஞர்கள் சுந்தர், மக்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்புல ஏதேனும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? கடந்த நெடுவாசல் மாவட்ட ஆட்சியர் கணேஷ் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் அவருடைய பிரச்சனை குறித்து தமிழக அரசு இதற்கு தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. பிரதமரை முதல்வர் சந்திக்கும் போது கைவிடுவதற்கான முயற்சியை என்ற கருத்து முன்வைத்தனர். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரை கடந்த 2007ஆம் ஆண்டு இந்த திட்டமானது நெடுவாசல் கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அப்போது அதாவது தமிழக அரசு அதிகாரிகள் தான் நிலங்களை கையகப்படுத்தி கொடுத்துள்ளனர். அவர்கள் கொடுத்துள்ளனர். எங்களை ஏமாற்றினார்கள். முதலில் மண்ணெண்ணெய் எடுப்பதற்காக தான் அனுமதி பெற்று வந்தனர். ஆனால் தற்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுவதற்காக ஏமாற்றுவதாகவும் தற்போது அது தமிழக அரசு தெரிஞ்சுதான் இந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுதான் அப்போதே ஆனால் தற்போது அதிகாரிகள் ஒரு தன்முனைப்பாகவே இந்த வார்த்தையை தங்களுக்கு சொல்வதாகவும் விவசாயிகள் தரப்பில் ஒரு கருத்து நிலவப்படுகிறது. ஆனால் மாவட்ட நிர்வாகம் இந்த திட்டத்திற்கான முன்வரைவு எவ்வாறு செயல்பட உள்ளது கேட்டு விண்ணப்பம் அளித்துள்ளதாகவும் மாவட்ட